மீன ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? இந்த வருஷம் ஃபுல்லுமே நடக்க போகுது. சனி வந்த உடனே ஒரு 2-3 மாதத்துல என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு 2-3 மாதம் கூட உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்கார். அப்போ சனி தாக்கம் குறைவு. ரைட். என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கற்றுக்கணும், அனுபவம் வேணும்னு அர்த்தம். சனி அனுபவத்தை கொடுக்கும், அறிவுரையும் சொல்லும். அப்போ நீங்கள் கற்றுக்க வேண்டிய காலகட்டம். புதுசாக கம்பெனியே உங்களுக்கு ஐடியா கொடுத்து படிக்க வைப்பாங்க. கற்றுக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் அதிபதியை 10ஆம் வீட்டை 10ஆம் அதிபதி பார்க்கட்டா குரு. பிஸ்னஸில் டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம். இந்த நேரத்தில் பண்ணலாமா? பண்ணலாம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசியிலே சந்திரன் இருந்தாலே நீங்கள்லாம் வெறிகுண்டு 2 நாள் சுற்றுற ஆட்கள். ஓ, நம்ம கெப்பாசிட்டி இவ்வளோதான் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க. 6 கிரகத்தை வச்சுட்டு சுற்றுறீங்கப்பா. நிறைய சவால்களை சந்திக்கக்கூடிய வருடமாக இருக்கும். இவங்களுக்கு 7.5 சனி எல்லாம் ஒரு பெரிய சனியே. மீன ராசி என்பர்கள் இயற்கையிலேயே பாத்தீங்கன்னா நேர்மையானவர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா பெரிதளவு ஆசையும். மீனராசி என்பர்கள் நிறைய பேர் 40 வயதை கடந்தவர்கள். இன்னமும் உங்களுக்குன்னு ஒரு சொத்து இல்லாம இருக்கிறீங்க. நான் உங்கள் ராம்ஜி. மீனராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது? தமிழ் புத்தாண்டின் துவக்கத்திலேயே, விசுவாவசு வருடத்தின் துவக்கத்திலேயே ஒரு சிறப்பான விஷயம் என்னவென்றால், 5 கிரகங்கள் ஒன்று நீங்கள்லாம் இருக்கலா. மீனராசிக்காரரெல்லாம் ஒன்று ஆகாமல் இருந்தால் அது பெரிய விஷயம். உண்மையிலே சொல்கிறேன். நான் அடிக்கடி அந்த பதிவில் கூட சொல்லியிருந்தேன். ஒரு மனுஷபுத்திரன் அவர்களுடைய ஒரு கவிதை படிச்சிருந்தேன். என்னன்னா, இதற்கு மேல் தாங்க முடியாது என்று சொல்லி அழுதவைதான் இதுவரை கடந்த அனைத்து துயரங்களும். இதுக்கு மேலே தாங்க முடியாது, ஐயோ இதுக்கு மேலே கடன்லாம் முடியவே முடியாது, தங்கச்சி கல்யாணம் இருக்குப்பா, இன்னும் 2 லட்சம் ஏற்றி விட்டாங்க, இதுக்கு மேலாம் இதுக்கு மேலாம் இஎம்ஐ வழியே கிடையாது, நான் எங்கன்னா போய் ரோட்டில் போய் பிக்சை தான் எடுக்கணும், ஒன்றும் இல்லைப்பா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைப்பா. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் அன்றாட லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் பாருங்களேன். இதற்கு மேல் தாங்க முடியாதுன்னு நீங்கள் 10 நாள் முன்னாடி டிக்ளேர் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு பார்த்து உங்கள் வீட்டில் ஏசி ஓடாது. இன்னைக்கு பார்த்து அப்படியே வரிசையாக நடக்கும். எவ்வளோ லோடுறாக வைப்பீங்க? இதற்கு மேல் தாங்க முடியாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசியிலே சந்திரன் இருந்தாலே நீங்கள்லாம் வெறிகுண்டு 2 நாள் சுற்றுற ஆட்கள். ஓ, நம்ம கெப்பாசிட்டி இவ்வளோதான் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க. 6 கிரகத்தை வச்சுட்டு சுற்றுறீங்கப்பா. உண்மையிலே ஆச்சரியப்படுற மீனராசிக்காரர்கள் எல்லாம் 6 கிரகங்கள் உடம்புல இருக்கும் போது ஒரு மனிதனாக உலா வருவது மிகப்பெரிய கஷ்டம். தேவருள் சேர்த்தி நீங்களா. மீன ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? இந்த வருஷம் ஃபுல்லுமே நடக்க போது அற்புதங்கள் என்ன? பொதுவாக 7.5 சனி இருக்குதுன்னு பயப்படுறதா, இல்லை ராகு விலகுதுன்னு சந்தோஷப்படுறதா? உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் என்னென்ன செய்ய போகிறார்? பொதுவாக அவங்க ராசி அதிபதியே நகர்றாருங்க. 3 முக்கிய மாற்றங்கள் நடக்குது இந்த ராசிக்கு. ராகு விலகிறதுனால என்ன நடக்குது? குருவே உங்கள் ராசி அதிபதி சனி. இதெல்லாம் காம்பினேஷனாக வேலையில் எப்படி கொடுக்க போகிறார், பிஸ்னஸில் என்ன பண்ண போகிறார், குழந்தைகள் குடும்ப ரீதியாக சொத்துக்களில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெளிவாக அனைத்து வயதினருக்கும் அனைத்து ஆண் பாலினத்துக்கும் செட் ஆகும். ஆண் பெண் இருவருக்கும் செட் ஆகிற மாதிரி பார்த்துருவோம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கேள்விகள் சந்தேகம் தான் முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஜென்ம சனியின் தாக்கம் குறைவு. ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்கணும். ஜென்ம சனி தாக்கம் இங்கே பொதுவாக சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி ராகுவோட தாக்கத்தில் நிறைய பாதிப்பு அடைச்சிட்டிங்க. அதோட ஜென்ம சனி தாக்கம் கொஞ்சம் குறைவு. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி இந்த வருஷம் அக்டோபர் டு டிசம்பரில் கொஞ்சம் குரு பார்வையாக பார்க்க போகுது. ஏன் குறைவுன்னு சொல்கிறேன்னா, இந்த சனி வந்த உடனே ஒரு 2-3 மாதத்துல என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு 2-3 மாதம் கூட உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்கார். அப்போ சனி தாக்கம் குறைவு. ரைட். அப்புறம் கரெக்டாக பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் சூரியன் இந்த ஆடி மாதம் பக்கம்லாம் வந்தவுடனே வக்ரம் பெற்று சனி வக்ரம் பெற்ற சனி தாக்கத்தை குறையும். அப்படியே ஒரு 6-7 மாதம் நடந்துடும். அந்த 6-7 மாதத்தில் குரு பார்வை வந்துடும். அப்போ இந்த ஒரு வருடம் ஃபுல்லும் 7.5 சனியின் தாக்கம் குறைவு. அடுத்த வருஷம் சேர்த்து பண்ணுதாங்கன்னு அடுத்த வருஷம் பார்ப்போம். அப்போ இந்த வருஷம் பயப்பட தேவையில்லை. முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா, வேலை விஷயம் தான் முக்கியங்க. வேலையில் ஒரு மாற்றம் உண்டு. அதில் உங்கள் வாழ்வில் வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு கேது பகவான் வரார். வேலையில் ஒரு மாறுதல் உண்டு. அதே இடத்துல இருப்பீங்க. ஆனால் ஒரு சின்ன ஐடியாஸுகள் மாறும். புது ஐடியாஸுகள் டெவலப் ஆகிற மாதிரி இருக்குது. காம்படிஷன் அதிகரிக்கும். நீங்கள் ஒரு இடத்துக்கு அப்ரோச் பண்ணுவீங்க, அதுக்கு 10 பேர் வந்து நிற்பாங்க.
அப்போ காம்படிஷன் அதிகரிக்கிற காலகட்டமாக இருக்குது. அதற்கு கொஞ்சம் வேகப்படுத்திக்கணும். ஸ்கில் டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம். ஜென்மசனி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கற்றுக்கணும், அனுபவம் வேணும்னு அர்த்தம். சனி அனுபவத்தை கொடுக்கும், அறிவுரையும் சொல்லும். அப்போ நீங்கள் கற்றுக்க வேண்டிய காலகட்டம். புதுசாக கம்பெனியே உங்களுக்கு ஐடியா கொடுத்து படிக்க வைப்பாங்க. கற்றுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் வேகப்படுத்தி கற்றுக்க வேண்டியது உண்டு. இப்போ வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா, புதுசாக ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும். அது என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். நீங்கள் செய்கிறதுக்கு வேற ஒருத்தர் அங்கீகாரம் தேட தயார்படுறோம். நான் தாங்க பண்ணேன், ஆனால் மேலதிகாரிகள் அவர் பண்ண மாதிரி சொல்லிட்டார். நீங்கள் பண்ணியிருப்பீங்க, கீழே இருக்கிறவங்கள சப்போர்ட் கம்மியாக இருக்கும். இதுதான் இந்த இது. அப்போ உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்ட் செஞ்சுட்டு, டாக்குமெண்டேஷன் பர்ஃபெக்டாக யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும், யாருக்கு ஒரு டாக்குமெண்ட்டை மெயின்டைன் பண்ணி வைக்க வேண்டியது உங்கள் காலகட்டம். இதை பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் சேஃப். மீன ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டாகப்பட்ட விசுவாச வருடம். நிறைய ஒரு சவால்களை சந்திக்கக்கூடிய வருடமாக இருக்கும். நிறைய சவால்கள், 1 2 இல்ல, நிறைய சவால்களை சந்திக்கக்கூடிய வருடமாக இருக்கும். இவங்களுக்கு 7.5 சனி எல்லாம் ஒரு பெரிய சனியே கிடையாது. ஏன்னா இவர்களுக்கு முன்னாடி அந்த சனி பகவானே தலைகுனிந்து நிற்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு மிகவும் எளிமையானவர்கள், நேர்மையானவர்கள். நேர்மைக்கு இவர்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அந்த நேர்மை இருக்கிற இடத்துல சனி பகவானால ஒண்ணுமே செய்ய முடியாது. யாரெல்லாம் தவறு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, ரொம்ப ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஜென்ம சனி, 7.5 சனி மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும். இந்த மீன ராசி என்பர்கள் இயற்கையிலேயே பாத்தீங்கன்னா நேர்மையானவர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா பெரிதளவு ஆசையும் இருக்காது. இவர்கள் கூட பயணிக்கிறவர்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஆசைகளை இவங்களே அழிச்சிடுவாங்க. நீ என்ன ஆசைப்பட்டாலும் உனக்கு நடக்காது, இருக்கிற வாழ்க்கையை அப்படியே நடத்திட்டு போ அப்படின்ற அளவு இருக்கு. அவர்களினுடைய ஆசையை கூட முழுமையாக அழிக்கும் திறமை உடையவர்கள் இந்த மீன ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மீன ராசி என்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நிறைய சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். உங்களுடைய 7ஆம் இடத்துல இருந்து அந்த கேது பகவான் 6ஆம் இடத்துல விலகிட்டார். அதனால வேலையில நிறைய வளர்ச்சிகள் இருக்கு. அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப டஃப்பான டாஸ்க் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த வருடம் முழுவதுமே இருக்கும். நீங்களும் ரொம்ப சுறுசுறுப்பா, நம்மளை யாருமே அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு நினைச்சு நீங்களும் அந்த ப்ராஜெக்டை எந்த அளவுக்கு டாஸ்க முடிக்க நினைக்கிறீங்களோ அடுத்தடுத்து உங்களுக்கு டாஸ்க் இருந்துகிட்டே இருக்கும். இதனால கவன சிதறல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னடா இது நம்மளுக்கு திரும்ப திரும்ப கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரியான உடல் பலவீனங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடத்திற்கு இந்த வருடத்தின் முதல்லயே செல்றதுனால சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம். 7.5 சனியாவது ஏதாவது நான் இப்பதான் சொத்துக்கள் வாங்குவேன் அப்படின்னு அடம் பிடிச்சு வாங்கக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும். 6 சூரியன் உடம்புல இருந்து இப்ப உச்சம் பெற்று 2ஆம் வீட்டுல ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏற்கனவே 2 செவ்வாய் அங்க கடகத்துல நீச்சமா உட்காந்துருக்கார். இதுல சூரியன் வேற வந்து உச்சம் பெற்று உட்கார்றார் 2ஆம் இடத்துல. 2ன்னு ஒரு இடமே இருக்காது. 2ங்கிறது என்ன? தனஸ்தானம். தனம்னா என்னப்பா, எங்கப்பா விற்கிதுன்னு கேட்பீங்க. தனம்னா பணங்க. இல்லை, எங்கள் சித்தி பொண்ணு பேர் தனம். என் தங்கச்சின்னு தான் தெரியும். அவ்வளோதான் நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்ச தனம்லாம் அவ்வளோதான். ராசியிலேயே பாதகாதிபதி புதன், வெகு சூப்பர். நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா? பாதகாதிபதி புதன் வேற உடம்புல. அப்போ உடம்புன்னு ஒரு விஷயம் இருந்தால் என்னென்ன கஷ்டங்களை உருவாக்க முடியுமோ எல்லா கஷ்டத்தையும் உருவாக்கி பார்ப்பார். இதெல்லாம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் எத்தனை நாள்? இதெல்லாம் மே வரைக்கும் இந்த போராட்டத்தை நீங்கள் கடந்தாகணும். நீங்கள் தண்டால் எடுப்பீங்களோ, எக்ஸசைஸ் பண்ணுவீங்களோ, இல்லை இந்த ஊர் ஃபுல்லாக சுற்றி வருவீங்களோ, வாக்கிங் போவீங்களோ, ஜாக்கிங் போவீங்களோ, ஒன்று புரிஞ்சுங்க. எது பேசினாலும் வெள்ளை கொடிக்கு வேலை. அமைதி அமைதி அமைதி. அமைதியாக இருக்கிறது நல்லது. நீங்கள் அமைதியை தவறு விட்டீங்கன்னா ஹெல்த்து, மென்டல் ஹெல்த்து 2ம் விடும். குடும்பத்தில் ஏதோ ஒரு வகையில் மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். பணம் வரும், செலவு ரெடியாக இருக்கும், பணம் வரும், குழந்தைகளுக்கு கொடுக்க ரெடியாக. அப்போ குழந்தைகள் ரீதியாக டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய பணங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு சில கடன் அடைக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. கடன் அடைக்க வேண்டிய பணம் வருவாய் வந்து கடன் அடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆக மொத்தம் இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல்கள் சுமூகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள், நல்ல பேர் பெறுகிற காலகட்டம். சனித்தாக்கம் இருக்கலாம், கொஞ்சம் மந்தமாக இருக்கும். இதில் ஒரு சில ஹெல்த் சொல்லுவேன், அதை மட்டும் கவனிச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி பண வருவாய்கள் ரொம்ப டிரான்சாக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரும் பணத்தை யாருக்கும் கொடுக்கல் வாங்கல வேண்டாம். இந்த நேரத்தில் ஒரு வேலை வாங்கி தராங்க, ஃபாரினுக்கு வேலை வாங்கி தராங்க, பணம் கொடுத்தா கொடுக்குறாங்கன்னு போகக்கூடாது. ஏன்னா 12 ராகு இருக்காதான் வேலை ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. அதனால் பணம் கொடுத்து போக வேண்டாம். சரி, இந்த சனி என்ன பண்ணுதுன்னா, இப்போ வெளிநாட்டுக்கு போகலாமா, வெளிநாட்டுக்கு போனால் அப்படியே ப்ளஸ்ஸாக மாறிடும்.
வெளியூர் போனால் நல்லா மாறிடும். குடும்பத்தை விட்டு கொஞ்சம் சொந்த பந்தத்தை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருந்துட்டு வரேன்னா சூப்பராக மாறிடும். அப்போ வெளிநாட்டில் இருக்கிற யோகமாகவும் உள்நாட்டில் இருக்கிற பாதகமாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் புதுசாக மாணவர்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா கடின உழைப்பு படிக்க வேண்டியிருக்கும். படித்தவங்க நல்லா டெவலப் ஆகுவீங்க. எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ் போக வேண்டியிருக்கு. மாணவர்களுக்கு இந்த 7.5 சனி இதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. உங்களுக்கு வேலை படிக்கிறது. ஆனால் எழுதி படிக்க வேண்டிய அம்சம் உண்டு. ஒரு ஐடியா கொடுக்குறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. காலண்டரில் சூளம்னு போட்டிருப்பாங்க திசை. அப்போ சூளத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற இடத்துல பார்த்து பாருங்கள். இப்போ கிழக்கு மேற்குன்னு வைங்க, வடக்கு தெற்காக உட்காந்து படிக்கணும். இப்போ வடக்கு தெற்குன்னு போட்டிருந்தா கிழக்கு மேற்காக இருக்கணும். அப்போ எந்த திசை போட்டிருக்கோ அதுக்கு எதிர் திசை பெரியவங்கிட்ட கிழங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்து உட்கார படிங்க. உங்களுக்கு இந்த 7.5 சனியின் தாக்கம் குறையும். ரைட். பரிகாரங்கள் உண்டு. மாணவர்கள், குறிப்பாக மாணவர்களுக்கு ஏன் கொடுக்குறேன்னா, அவங்களுக்கு இந்த ராகுவோட தாக்கம் விலை இப்போ தான் விலை இருக்குது. சனியோட தாக்கம் அந்த ஏஜ் குரூப்பில் குறிப்பாக 10th +2 படிக்கிறவங்க, நீங்கள் இந்த காகத்துக்கு உணவு வைக்க ஆரம்பித்தேன். காகத்துக்கு உணவுகள் வச்சுட்டு தண்ணி வைக்கிறது பண்ணிக்காங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் தீரும். ஏதாவது எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். சனி வந்தாலே எழுதுனுங்க, வேர்வை வரணுங்க. உடல் உழைப்பு வந்தால் விட்டுரும். அப்போ எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது டெவலப் ஆகக்கூடிய அம்சம் உண்டு. பிஸ்னஸை பார்ப்போம். சார் பிஸ்னஸ் என்ன பண்ணலாம்? பொதுவாகவே உங்கள் 10ஆம் அதிபதியை 10ஆம் வீட்டை 10ஆம் அதிபதி பார்க்கட்டா குரு. பிஸ்னஸில் டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம். இந்த நேரத்தில் பண்ணலாம். பட் லக்ன ரீதியாக தசாபதி பார்க்கணும். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நிறைய ஐடியாஸ் வரும். கூட்டா தனித்தா அதெல்லாம் கவனிக்கணும். ஆனால் பிஸ்னஸில் பாருங்கள், இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணது போதும். அதை டெவலப் பண்ண ஸ்ட்ராட்டஜி மாற்றுங்க. புது சின்ன செலவுகள் மட்டும் பண்ணுங்கள், பெரிய செலவுகள் வேண்டாம். அதில் சீர்திருத்தம் பண்ணுறது, பெயிண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பெரிய இது பண்ண வேண்டாம். ஆல்ரெடி இருக்கிறத ஒரு அலங்காரப்படுத்துதல் எவ்வளோ தேவையோ அது பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வேலையாட்களும் நீங்கள் தான், ஓனர் நீங்கள் தான் வைக்கிறோம். அப்போ ஓனராக இருந்தாலும் நீங்கள் இறங்கி வேலை செய்ய வேண்டியிருக்கும். இப்போ வேலைக்காரங்களுக்கு மற்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. எப்படி வேலை செய்யணும் என்னென்னு. ஒரு கடை வச்சுருக்கீங்க. அப்போ கடையில் நீங்கள் கடை வச்சுருங்க, அடுத்த கடை இன்னொரு கடை ஆஃபரில் வரும், எக்ஸ்பேன்ஷன். கரெக்டாக சார் இன்னொரு கடை இருக்குது, இன்னொரு கடை எடுத்துக்கன்னு சொல்கிறாங்க, எடுக்கலாமா? அதை நம்ம கவனிக்க வேண்டிய காலகட்டம். பொதுவாக இந்த நேரத்தில் ஆல்ரெடி போயிட்டுருக்கிற பிஸ்னஸ் அப்படியே டெவலப் பண்ணலாம். புதுசாக ஆரம்பிக்கும் போது கவனித்து பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது. இந்த வருஷத்துல இவ்வளவுதான் டார்கெட் அப்படின்னு வச்சுட்டு அந்த டார்கெட்டை முடிக்கிறதுக்கு நிதானமான செயல்பாடுகளை வச்சுக்கொள்ளுங்க. விவேகமா இருங்க, வேகமா இருக்காதீங்க. இந்த மீனராசி என்பர்கள் இது எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தமிழ் வருடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய பேர் வேலை செய்யறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா வெளிநாட்டுல எல்லாம் மீனராசி என்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு ஏமாற்றங்களை சந்தித்து அதுக்கப்புறம் அந்த வெளிநாட்டுக்கு போய் வருமானம் சம்பாதிக்கிறவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்க இருந்து கொண்டே நிறைய ஏமாற்றத்தை அனுபவித்து அந்த வெளியில காட்டாம சம்பாதிப்பவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க மீனராசி என்பர்கள். அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் நிறைய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். உங்களுக்கு ஜென்மத்துல சனி வந்திருக்கு, ஏன்னா நீங்க பிறந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு போயிட்டீங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க. அதனால உங்களுக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை கொடுக்காது. ஏன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து போயிட்டீங்கல்ல. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஏன் அந்த சொந்த ஊர்ல இருந்து வெளியில போயிட்டா ஒரு மனதளவுல பாதிக்கப்பட்டுறாங்க அப்படின்னா, பிறந்த இடமும் பிறந்த ஊரும் பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அந்த 4ஆம் இடம், ஒரு ஜாதகத்துல 4ஆம் இடம் எப்படியோ அதே மாதிரிதான் அந்த பிறந்த ஊர் பிறந்த இடம்ன்றது ஒரு ஜாதகருக்கு அதிகப்படியான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. அந்த இடத்தை விட்டே அந்த மீனராசி என்பர்கள் போகும்போதே பாத்தீங்கன்னா எல்லா துக்கத்தையும், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா துன்பத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு தன்னுடைய மனதை பக்குவப்படுத்தி கொள்பவர்கள். இப்படிப்பட்ட இந்த மீனராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில்ல நிறைய மேன்மைகள், வேலையில நிறைய பதவி உயர்வு, வருமான உயர்வு, அடுத்து பாத்தீங்கன்னா இடம் மாற்றங்கள், நல்ல சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு, குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு, திருமண தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே யாருக்கு கிடைக்க போகுது? வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு. அப்ப நம்ம எல்லாருமே மீனராசி அன்பர்கள் எல்லாமே வெளிநாட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா முயற்சி எடுக்கலாம். அது உங்களுடைய தசாபுத்தி படி சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காது. தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா கிடைக்கும், தசாபுத்தி மோசமா இருந்ததுன்னா கிடைக்காது. குருவை ஜெயிக்க இந்த உலகத்துல யாரும் கிடையாது. எந்த ஒரு வித்யா இருந்தாலும் குருவுக்கு மிஞ்சிய ஆள் கிடையாது. ஆனா என்னன்னா 2 வேலை செஞ்சுட்டு 20 நாள் டயர்டா இருப்பீங்க. அதான் பிரச்சனை. அதை மாத்திக்கணும். ராசியில் இருக்கக்கூடிய சனி அந்த மந்தத்தன்மையை தருவார். சனி வந்த உடனே மந்தம் ஆரம்பிச்சிடும். டயர்ட் ஆயிருவீங்க, படுத்துக்குவீங்க.
டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க, நிறைய வேலை பாருங்க. ஒர்க் பண்ண சரியாயிடும். நீங்க வேலை செய்யணுங்கிறதுக்காக ஒர்க் பண்ண ஜிம்முக்கு போன அவசியமே கிடையாது. டோன்ட் வரி. வீட்டில் ஒய்ஃப் கூட சண்டை போடுங்க, அவங்களே 4 வேலை கொடுப்பாங்க உங்களுக்கு. ஆல் ஆர் எக்ஸசைஸ். நீங்க சண்டை போடாத வரைக்கும் தான் உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன்லாம். வந்தது வந்தியே அப்படின்னு 4 வேலை கொடுப்பாங்க. ஏன் வேலை கொடுங்க, நீங்க தான் நேற்று மறைச்சிட்டீங்கல்ல. அப்போ மீனராசிக்காரர்கள் உடம்பை ஆக்டிவ் வச்சுக்கோங்க. நான் இப்படி ஜாலியா சொல்றதுனால ஜாலியா எடுத்துக்காதீங்க. 5 கிரகங்கள் உடம்புல இருக்கு. நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க, கேட்போர் பேச்சை கேட்டு செய்யாதீங்க. என்ன வேணா பண்ணுவீங்க. காரணம், சுக்கிரன் ஒரு பக்கம் எடுத்துட்டு போய் லவ் பண்ண வைக்கலாம். சில பேர் தீர்த்தவாரி பின்னாடி போயிடுவீங்க. சில பேர் காயமே இது பொய்யடா, காற்றடித்த பையடான்னு ஞானி ஆயிடுவீங்க. என்ன வேணா ஆவீங்க. ஆனால் இன்னைக்கு நாள் ஆகுறது நாளைக்கு காலையில் இருக்க மாட்டீங்க. அது ஐ எம் வெரி ஷூர். அதனால குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. இந்த வருடம் உங்களுடைய வருடம். எழுதி வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்க போறீங்க. ஒரு முக்கியமானது, இந்த குழந்தைகள், இந்த மீனராசி குழந்தைகளாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட பேரண்ட்ஸ் போயிட்டு வரணும். ஏன்னா 12ஆம் இடத்துல இந்த எங்கே போயிட்டு அட்ரஸை மறந்துடுறது, ஃபோன் நம்பர் மறந்துடுறது, அந்த மாதிரி நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பொதுவாக தகவல் தொடர்பு சாதனங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்காங்க. இதுதான் இது. இந்த மீனராசிக்கு பார்த்திங்கன்னா படிப்பு ரீதியாக நல்லாயிருக்கு. அரசு வேலை வாய்ப்பு உண்டு. காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு நல்லபடியாக இருக்குது. கலைத்துறையினருக்கு டெவலப் பண்ணிக்கங்க. விவசாயம், சினிமா துறைகள் இதெல்லாம் கொஞ்சம் பாப்புலாரிட்டி ஆகக்கூடிய அம்சம் உண்டு. ஆக மொத்தம் இதை நீங்கள் ஏதோ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மீடியா இது மூலம் டெவலப் பண்ண வேண்டிய அம்சங்கள் இருக்கிறது. ஆக மொத்தம் சுப நிகழ்ச்சியாகவே இருக்கும். இந்த நேரத்தில் ஒன்று கவனிக்க வேண்டிய ஒரு சில பரிகாரங்கள், திருநள்ளாறு இல்லை கொச்சனூர் இந்த மாதிரி சனீஸ்வர ஸ்தலத்துக்கு அடிக்கடி சென்று வர வேண்டிய வாய்ப்பு உண்டு. 6ஆம் இடத்துல இருக்க கேது பகவான் டைஜஷன் லெவலை குறைப்பார். ஜீரணம் சம்மந்தப்பட்டதுல மாறுதல் ஏற்படுவாங்க. அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது உண்டு. அது தவிர பண வருவாய் உண்டு, சக்ஸஸ் ஆகும். குடும்ப ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்பம் ஹாப்பியாக இருக்கும். குழந்தைகள் ரீதியாக நல்லாயிருக்கும். சொத்து சுகங்கள் வாங்க வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஆல்ரெடி பேச்சுவார்த்தைகள் நடந்த சொத்து சுகங்கள் வாருங்க. அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு கடனை அடைக்க வேண்டிய காலகட்டம். ஆக மொத்தம் நிறைய நல்ல பலன் இருக்குது. வேகப்படுத்த வேண்டிய காலகட்டம் இதுவாக தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு குறிப்பாக ராசி எண்களாக 9ஆம் நம்பர் ரொம்ப வேலை செய்யுங்க. 9ஆம் நம்பரை பயன்படுத்திக்கங்க, ரொம்ப யோகமாக இருக்கும். அடுத்து 3ஆம் நம்பர் 9, 3. அப்பப்போ 2ஆம் நம்பரை பயன்படுத்துங்க. 2ஆம் நம்பர் ஆவரேஜாக இருக்கும், சனியோட தாக்கம் இருக்கிறனால சந்திரன். அப்போ இந்த எண்கள்லாம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க வாய்ப்புண்டு. எக்காரணத்தை கொண்டும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட வேண்டாம். இது முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில். ஆக மொத்தம் இது முக்கியமான ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் அப்படியே ஓப்பனாக சொல்லியாச்சு. இந்த மீன ராசி என்பர்கள் வயதானவர்களா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் உடல் நலன்ல கேர் எடுத்துக்கோங்க. ரொம்ப எல்லாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. உங்களுக்கு நீங்களே எவ்வளவுக்கு எவ்வளவு வாக்கிங், அடுத்து யோகா இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், அந்த உடல் நலன்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ரொம்ப எப்போதுமே சிரிச்ச முகத்தோட இருங்க. வயதானவர்கள் பாத்தீங்கன்னா மீன ராசி என்பர்கள் இப்போ நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு சின்ன விஷயம், எப்போதுமே ஒரு பகைமையை காட்டாமல் ரொம்ப சிரித்த முகத்தோடு எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்க பழகிக்கோங்க. அந்த மகிழ்ச்சி அந்த சனி பகவானின் பயிற்சி ஆகட்டும், அடுத்து ராகு கேது பயிற்சி ஆகட்டும், எந்த விதமான ஒரு துன்பத்தையும் உங்களுக்கு கொடுக்காது. ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தவங்க இப்ப பிரிந்து போறாங்க அப்படின்னா மகிழ்ச்சியா சந்தோஷமா எடுத்துக்கோங்க. அவங்களை தட்டி கொடுத்து நல்ல வாழ்க்கையை வாழு அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசிர்வாதத்தை பண்ண பழகிக்கோங்க. இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய வயதானவர்கள் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம்.